வணக்கம். தமிழ்நாடு அரசின் சார்பில் மகளிருக்கு ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து இனி பெறவிருக்கும் குடும்ப தலைவிகள் உரிமைத் தொகைக்கும் விண்ணப்பிக்க இருப்பதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் எனவும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் மகளிருக்கு உரிமைத் தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தகுதி இருந்தும் தங்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கவில்லை என பலர் முறையிட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு மீண்டும் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலிக்கப்பட்ட நிலையில் தற்போது சுமார் 1,15,00,000 பேர் மாதம் மகளிருக்கு உரிமைத் தொகை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் புதிதாக மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. இதற்கிடையே மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்தவுடன் ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் என கூடுதல் பயனாளிகள் இணைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது மேலும் சுமார் 2 லட்சம் பயனாளிகள் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். 2023 ஜனவரி மாதத்தில் இருந்து உரிமைத் தொகைக்கான விண்ணப்பித்தவர்களின் தகுதி சரிபார்ப்பு உள்ளிட்ட நடைமுறைகள் இருந்த நிலையில் புதிதாக திருமணம் செய்தோர் மற்றும் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தோர் என சுமார் 2 லட்சம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டதால் தற்பொழுது ஏற்கனவே குடும்ப அட்டைகள் விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் பலருக்கும் குடும்ப அட்டை தயாராக இருப்பதாக குறுஞ்செய்தி வந்திருப்பதாக கூறப்படுகிறது. புதிதாக விண்ணப்பித்தவர்கள் மட்டும் 2 லட்சத்திற்கும் மேல் இருக்கும் நிலையில் ஜூன் மாதம் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலகிக் கொள்ளப்படும். எனவே ஜூன் மாதத்திற்கு பிறகு புதிய குடும்ப அட்டைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்கள் ஏற்கனவே விண்ணப்பிக்காதவர்களும் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் எனவும் இதற்காக நிதி ஒதுக்கீட்டு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து தற்பொழுது அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது.